இலங்கையில் இவ்வாரம் தமிழர் தாயகத்தில் தமிழின படுகொலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாகியுள்ளது. தமிழின படுகொலை நினைவு வாரத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் இணைந்து தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்துள்ளனர். நிறைய தண்ணீரில் அரிசியை சேர்த்து இயலுமானால் கொஞ்சம் உப்பு சேர்க்கப்பட்டு சமைக்கப்படும் கஞ்சியே முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படுகிறது. போரின் இறுதி நாட்களில் கரையோர பகுதியில் சிக்கி எறிகணைகளாலும் வான்வழி தாக்குதல்களாலும் பீரங்கி தாக்குதல்களாலும் சூழப்பட்டு நோய்களுக்கு மருந்து கிடைக்காமல் தவித்த தமிழ் மக்களின் பட்டினிச்சாவை இந்த கஞ்சியே போக்கியது. கனரக ஆயுதங்கள் மற்றும் பட்டினியால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் தமிழ் இன படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நினைவு ஊர்தி பவனி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களுக்கும் பயணிக்கும் ஊர்தி மே 18 முள்ளிவாய்க்காலை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இன படுகொலை நினைவேந்தல் வாரமானது மே 12 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மற்றும் சிறிய அளவிலான நினைவேந்தல்களோடு ஆரம்பமாகியது. போரில் கொல்லப்பட்டு 17 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத தமது உறவுகளை நினைவு கூர்ந்து மே 18 முள்ளிவாய்க்காலில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்வுடன் தமிழர் நினைவேந்தல் வாரம் நிறைவு பெறும். ஐக்கிய நாடுகளின் மதிப்பீட்டுக்கு அமைய போரில் கொல்லப்பட்ட நிராயுத பாணிகளின் எண்ணிக்கை குறைந்தது 70,000 என்கிறது. வன்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இறுதி 8 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 1,46,000 மக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதாக மன்னார் மாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் தெரிவித்திருந்தார். இலங்கை அரசு அந்த புள்ளி விவரங்களை மறுத்து வருகிறது.